ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றதுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இத அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்பின்படி பாஜக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும்னு சொல்லப்பட்ட நிலையில அந்த நிலை முற்றிலுமாக மாறி காங்கிரஸ் தனி பெரும்பான்மையாகவே அதிக இடங்களை கைப்பற்றியிருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாம தனி பெரும்பான்மையை இழந்த பாஜக நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான கட்சிகளோடு கூட்டணி அமைச்சுதான் இப்போ 3வது முறையாக மோடி பதவியேற்றிருக்காரு. அதற்கு ஒரு வலுவான எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இந்த முறை பொறுப்பேற்றிருக்காரு. வயநாடு ரேபரேலின்னு 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராகுல் வயநாடு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ரேபரேலி தொகுதியினுடைய எம்பியாக அதோடு மட்டும் இல்லாம எதிர்க்கட்சி தலைவராகவும் நேத்து பதவியேற்றிருக்கிறாரு. ராகுல் தான் எதிர்க்கட்சி தலைவராக வரணும் அப்படின்னு பல்வேறு காங்கிரஸ் தொண்டர்கள் உட்பட பல்வேறு யங்ஸ்டர்ஸும் ஆசைப்பட்டு இருந்த நிலையில ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றிருக்காரு. இந்த நிலையில தமிழக அரசியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு தலைவராக இப்போ மாறிக்கிட்டு இருக்கிற நடிகர் விஜய் ராகுல் காந்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. மோடி 3வது முறை பிரதமரான போது அவருக்கு வாழ்த்து தெரிவித்த விஜய் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி வெற்றி பெற்று அந்த ஒரு பொசிஷனுக்கு போயிருக்கிறதுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாம மக்களுக்கு தேவையான நல்லதை செய்வீங்க நம்புறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அந்த ட்வீட்ல சொல்லியிருக்காரு. நடிகர் விஜய் தமிழகத்துல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பாரு. 2026ல சீமானும் விஜயும் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில சீமான் அவர்களும் சரி நடிகர் விஜயும் சரி தனித்தனியாக தான் இருப்பாங்க. விஜய் அவர்கள் போட்டியிடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக திமுகவுக்கு எதிராக அவரோட டார்கெட் சிஎம் நாற்காலியா தான் இருக்கும். சோ யாரோடையும் கூட்டணி இருக்காது. ஒருவேளை நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் போட்டிட்டாங்க அப்படின்னா யார் சிஎம் கேண்டிடேட்டா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதனால தமிழக வெற்றி கழகம் 2026ல தனித்து தான் போட்டியிடும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் வெளிவந்துட்டு இருக்கு. விஜயினுடைய அரசியல் வருகை தமிழக வரலாற்றிலையும் தமிழக அரசியலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இளைஞர்களினுடைய ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி விஜயகாந்த் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக வந்தாரோ முதல் தடவை இல்லைனாலும் அடுத்த தேர்தல்கள்ல விஜய்க்கு அந்த வாய்ப்பு இருக்கு. சரியான நகர்வுகளை அரசியல எடுத்துட்டு போனார் அப்படின்னா நடிகர் விஜய்க்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. அந்த வகையில நடிகர் விஜய் என்ன பேசினாலும் அது சமூக வலைதளங்கள்ல கவனத்தை பெறக்கூடிய இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இந்தியா கூட்டணி சார்பாக எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ட்விட்டர் பக்கத்தை பார்த்து விமர்சனம் செய்யக்கூடிய சிலர் மறுபடியும் வாழ்த்து தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸையும் பரப்பிட்டு இருக்காங்க. அதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் சரியான பதிலடியும் கொடுத்துட்டு இருக்காங்க.